بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجن من مارج الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மஸ்ஜிதிலே இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். பெண்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் இடையில் ஒரு இறுக்கமான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குர்ஆன் தொடர்பான ஒரு போட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த பயான் உரை நிகழ்த்தப்படுகிறது. எனவே இந்த பயான் உரையிலே குர்ஆனுடைய முக்கியத்துவத்தையும் குர்ஆனோடு பெண்கள் எவ்வளவு நெருக்கமான உறவை வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான சில வரலாற்று சம்பவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எமக்கு மகத்தான ஒரு வேதத்தை தந்திருக்கிறான். இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கின்ற போது ஹுதல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்று உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டல்கள் கொடுக்கிறாங்க. பாடசாலைகளே ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களை தனியாக எடுத்து கற்பித்தல் எப்படி என்று வழிகாட்டல் கொடுக்கிறார்கள். மாணவர்களை தனியாக எடுத்து எப்படி படிக்கிறது என்று வழிகாட்டல் கொடுக்கிறார்கள். பெற்றார்களை தனியாக எடுத்து எப்படி பிள்ளைகளோடு நடந்து கொள்வது என்று வழிகாட்டல் தேவையாக இருக்கிறது. வியாபாரிகளை தனியாக எடுத்து வியாபாரத்தை எப்படி முன்னேற்றுவது, கஸ்டமர்ஸோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பதற்கு வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறது. அதற்கெல்லாம் தனித்தனியான கோர்ஸ்களும் தனித்தனியான பீஸ்களும் அறவிடப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கு ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆனை முழு மனித சமுதாயத்துக்குமான இன்மையினுடைய வெற்றிக்கு மறுமையினுடைய வெற்றிக்கு முழுமையான ஒரு வழிகாட்டல் என்று சொல்கிறான். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இந்த வழிகாட்டல் இல்லாததினால்தான் இன்று உலகம் திக்கு திணறி கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்துக்கு குர்ஆனுடைய ஒளிகள் கொஞ்சமாவது கிடைத்திருப்பதினால்தான்
ஓரளவாவது நாங்கள் பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். இன்று சாதாரணமாக நாம் பார்க்கலாம், மாற்று மதத்தை சார்ந்த பெரிய படித்தவர்கள், சில நேரம் விஞ்ஞானிகள் அளவுக்கு படித்தவர்கள் கூட சாதாரண ஒரு கல்லை கண்டால் வணங்குகிறான். சர்வ சாதாரணமான மாட்டை கடவுள் என்று சொல்கிறான், பாம்பை கடவுள் என்று சொல்கிறான். ஆனால் ஒரு சராசரி முஸ்லிமோ பாம்பை பாம்பாக பார்க்கிறான், பசுவை பசுவாக பார்க்கிறான், கல்லை கல்லாக பார்க்கிறான். ஒன்றை அதன் உண்மை தன்மையோடு பார்க்கக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு குர்ஆனுடைய அறிவுதான் தந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே பல நாடுகளிலே சாதி வேறுபாடு இருக்கிறது, உயர் சாதி கீழ் சாதி என்ற பாகுபாடு இருக்கிறது. அதனால் சண்டைகள் நடக்கிறது, கலவரங்கள் நடக்கிறது. அரசாங்கங்கள் அதை ஒழிப்பதற்காக பிரச்சாரத்துக்காகவே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிற நிலைமைகள் இருக்கிறது. வெள்ளையன் கருப்பன் என்கிற பாகுபாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனுடைய போதனை எங்கெல்லாம் சென்றதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த சாதி வேறுபாடு அணுவளவும் இல்லாமல் அழிந்திருக்கிறது. அங்கு வெள்ளை கருப்பு என்கிற பாகுபாடு இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு ஆள் விரும்பலாம், ஒரு ஆள் வெள்ளையை விரும்பலாம், ஆனால் வெள்ளையன் சிறந்தவன் கருப்பன் தாழ்ந்தவன் என்கிற மனநிலை இல்லை. இதே போன்று முஸ்லிம் சமுதாயத்திலே ஓரளவாவது குர்ஆனோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு சூழலை பார்க்கிறோம். ஏனைய சமுதாயங்களே படித்தவரிடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கான மூட நம்பிக்கைகளை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய வழிகாட்டல் என்கிறது எங்களை உயர்வடைய செய்திருக்கிறது. ஆனால் நாங்கள் குர்ஆனோடு முழுமையாக நெருங்கவில்லை. குர்ஆனை நாங்கள் முழுமையாக நெருங்கி முழுமையாக படித்தோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய உயர்வை நாம் அடையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யலவு பிஹில், அதாவது இன்னல்லாஹ லா யர்மு பிஹாதல் குர்ஆனி அக்வாமா அவ் கமா கால். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மூலம் சில சமுதாயங்களை உயர்வடைய செய்வான், சிலரை தாழ்வடைய செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக குர்ஆனின் மூலம் உயர்வு ஒன்று கிடைக்கும், நாம் அதை நெருங்குகிற போது. அன்புக்குரிய தாய்மார்களே, முஸ்லிம் சமுதாயத்தில் சில நேரங்களில் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான தொடர்பு கூட பெண்களுக்கு குர்ஆனோடு இருப்பதில்லை. கேட்டால் ஒவ்வொருவரும் அதற்கு ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக் கொள்ளலாம். வீட்டு வேலை அதிகமாக இருக்கிறது, குழந்தைகளுடைய பொறுப்பு இருக்கிறது, கணவனை கவனிக்க வேண்டியிருக்கிறது, இப்படி ஏதாவது நாம் காரணங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் குர்ஆனோடு நாம் விரும்பியோ விரும்பாமலோ தூரமாக இருக்கிறோம். எங்களுக்கு அதை ஓதுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, அதை படிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை, அதனுடைய உண்மையான விளக்கங்களை பெறுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் குர்ஆன் பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு அக்கறை காட்டி இருக்கிறது என்பதை சில வரலாற்று சம்பவங்களோடு சொல்லலாம் நினைக்கிறேன். பெண்கள் விஷயத்தில், அதாவது உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் காட்டிய அக்கறை என்ன, குர்ஆன் காட்டிய அக்கறை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதாவது அரபு நாட்டிலே ஆரம்பத்தில் இருந்த ஒரு சட்டம், அதுதான் நடைமுறையில் இருந்து வந்தது. அந்த சட்டத்துக்கு லிஹார் என்று சொல்வார்கள். லிஹார் என்று சொன்னால் முதுகு என்பது அர்த்தம், பின்பக்கத்துக்கு முதுகுக்கு சொல்வது. ஜாஹிலியா காலத்திலே ஒரு கணவன் தன் மனைவி மீது கோபம் கொண்டால் ஓண்ட முதுகு என்ற உம்மாட முதுகை போல என்று சொல்லுவார். அப்படி சொல்லிட்டா அதற்கு பிறகு அந்த கணவன் அந்த மனைவியோடு சேரக்கூடாது, அவங்க முழுமையா பிரிஞ்சிருவாங்க. இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த சட்டம், அப்படித்தான் இருக்குது. இஸ்லாம் வந்து அதை தடை செய்யவில்லை. இஸ்லாத்தில் ஒவ்வொரு சட்டங்களும் ஒரேடியாக தடை செய்யல, காலகாலமாகத்தான் தடை செய்யப்பட்டு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒரு நாள் அவுஸ் பின் சாமித் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர மனைவியை கோவித்துக் கொண்டு, ஹவுலா பின்த் சாலபா என்கிற மனைவியோடு கோவித்துக் கொண்டு, ஓண்ட முதுகு என்ற உம்மட முதுகு மாதிரின்னு சொல்லிட்டார். இந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், என் கணவர் அவுஸ் என்னை லிஹார் செஞ்சிட்டார். அப்ப இந்த சட்டத்தின் பிரகாரம் அவர் எனக்கு இதுக்கு பிறகு மாப்பிள்ளை இல்லை, அவருக்கு நான் பொம்பளை இல்லை. ஒரு முறைப்பாடு அந்த பெண் சொல்றார், அக்கல சபாபதி என்ற வாழ்நாளின் இளமகன் பகுதியை அவர் அழிச்சிட்டார், தின்னுட்டார்.
என்ன முதுமை நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவர் என்னை லிகார் செஞ்சிருக்கிறாரு, நான் அவரை அவரோட சேர்ந்து வாழ இயலாது என்று சொன்னா நானும் கஷ்டப்படுவேன், என்னுடைய பிள்ளைகளும் கஷ்டப்படுவாங்க. என் மாப்பிள்ளை கோபக்காரர் தான், ஆனா அவருக்கு வயசு போயிருச்சு, கண் பார்வைகள் மங்கி போய்விட்டது. நான் இல்லை என்று சொன்னால் அவர் கஷ்டப்படுவார், அவர் இல்லை என்றால் நான் கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போ இருக்க சட்ட பிரகாரம் அவர் எனக்கு கணவராக முடியாது, நான் அவருக்கு மனைவியாக முடியாது. இதற்கான தீர்வு என்ன, இதற்கு ஒரு சட்டம் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இது ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய பிரச்சனையை கவனத்தில் கொண்டு குர்ஆன் வசனங்களை இறக்குகிறார். அதான் நாங்க 3வது சூரா 3வது ஜுஸ்னு சொல்லுவோமே, கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. தன் கணவர் விஷயத்தில் நபியே உங்களோடு தர்க்கம் செய்த அந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டான் என்ற அந்த சூராவை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். அதில் அல்லாஹ் தஆலா சொல்றார், தஸ்தகி இலல்லாஹ், உங்களோடும் அவர் சண்டை, அதாவது தர்க்கம் செய்தார், அல்லாஹ்விடத்திலும் அந்த பெண் முறைப்பாடு செய்தார். அல்லாஹ் யஸ்மஉ தஹாவுரக்மா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆயிஷா நாயி சொல்றாங்க, இந்த பொம்பளை ரசூலுல்லாஹ்ட்ட பேசினாங்க, அவன் என்ன பேசினாங்கிறது முழுசா எனக்கே விளங்கல. அது ஒரு மேட்டர், கணவனை பத்தி ஒரு விஷயத்தை பேசுறாங்கிறது எனக்கு விளங்குச்சு, ஆனா அவர் சொன்ன முழுமையான விஷயங்கள் என்ன என்று எனக்கு விளங்கல. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். தொடர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சட்டம் சொன்னான், அல்லதீன யுதாஹிருன மின்கும் மின் நிசாயிக்கும் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், உங்களோட கணவர்மார் பொம்பளைய பார்த்துட்டு நீ எனக்கு என்ன உம்மாவை போல என்று சொல்றாங்களே, அவங்களோட உம்மா கிடையாது. உண்மையான தாய் யாரு, யார் பெத்தெடுத்தாங்களோ அவங்க தான் தாய். இவங்க தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கணவன் இப்படி மனைவியை பார்த்து சொன்னால் இதுக்கு பிறகு அவங்க பிரிய மாட்டாங்க, அவங்க சேர்ந்து வாழ விரும்பினால் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது 30 நோன்புகள் தொடராக பிடிக்க வேண்டும், அல்லது 30 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சட்டம் என்று தனியான ஒரு சட்டம் அருளப்படுகிறது. இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவன் முறைப்பாடு செய்கிறார், அல்லாஹ் தஆலா அதை கவனத்தில் கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறான். அப்ப பெண்களுடைய பிரச்சனையில் குர்ஆன் கவனம் செலுத்தி இருக்கிறது. அப்ப எங்களுடைய பிரச்சனையில குர்ஆன் கவனம் செலுத்தி இருக்கும் போது நாங்கள் ஏன் குர்ஆனுடைய விஷயத்துல கவனம் செலுத்தக்கூடாது, நாங்கள் ஏன் அந்த குர்ஆனுடைய செய்திகளை படிக்க முற்படக்கூடாது என்கிற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது, சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். மாக்கல் இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபிக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. தங்கச்சியோட பேர் ஜமீலா. ஜமீலா என்று சொன்னாலே அழகானவள் என்பது அதனுடைய அர்த்தம். உண்மையிலே இவருடைய தங்கச்சியும் ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. பலர் இவரிடத்துல தங்கச்சிய பெண் கேட்டாங்க, ஆனா இவர் யாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கல. ஒரு சஹாபிய விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார். இந்த கல்யாணம் முடிச்சு சிறிது காலத்துல அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த சஹாபி இந்த பெண்ணை தலாக் சொல்லிட்டாங்க. முதல் தலாக் சொன்னால் அவங்க, அதாவது 3 மாத அந்த கால அளவுக்குள்ள அவங்களுடைய இத்தா காலத்துக்குள்ள அவங்க விரும்பினா சேர்ந்து கொள்ளலாம், எந்த திருமணங்களும் செய்ய வேண்டியதில்லை. ஆனா அந்த இத்தா முடிந்து விட்டால் திரும்ப அவங்க சேர்ந்து வாழ விரும்பினால் புதிதாக இன்னொரு திருமணம் செய்ய வேண்டும். இதுதான் சட்டம். இந்த சஹாபி தலாக் சொன்னாரு, இத்தாவுடைய காலம் வந்துச்சு, இத்தாவுடைய காலமும் முடிஞ்சிருச்சு, அவங்க 2 பேரும் சேரல. காலம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இவர் கவலைப்படுகிறார். அந்த சண்டை வருகிற போது பிரச்சனையை பார்த்து சண்டை பிடிச்சாங்க, பிரிஞ்சதுக்கு பிறகு பிரச்சனை சின்னதா தெரியுது, அவங்க மேல உள்ள அன்பு பெருசா தெரியுது. அந்த பெண்ணுக்கும் தன்னுடைய தவறு புரிகிறது, தன் மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறார். இப்ப 2 பேருமே மனசார ஒருவரை ஒருவர் விரும்புறாங்க. இவர் திரும்ப போய்த்து அந்த சஹாபிட்ட
மாக்கல் இப்னு யஸார் என்கிற சஹாபிட்ட சொல்றாரு, உங்களோட தங்கச்ச மீண்டும் எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லி. அப்ப அந்த மாக்கல் இப்னு யஸார் என்கிற சஹாபி ரோசக்காரர், அவர் ரோசம் படுறாரு. அவர் சொன்னாரு, எத்தனையோ பேர் என் தங்கச்சிய பெண் கேட்டாங்க, நான் யாருக்கும் கொடுக்க முன்வராத நான் உனக்கு தந்தேன். என் தங்கச்சியை உனக்கு திருமணம் செய்விப்பதன் மூலமாக உன்னை நான் கண்ணியப்படுத்தினேன். ஆனா என் தங்கச்சியை தலாக்கு சொல்லி இத்தாவுடைய காலம் முடிகிற வரைக்கும் அவளை விட்டுட்டு நீ என்ன கேவலப்படுத்திட்டாய். அல்லாஹ் மேல சத்தியமாக இதுக்கு போற யாருக்கு முடிச்சு கொடுத்தாலும் முடிச்சு கொடுப்பேனே தவிர உனக்கு நான் முடிச்சு தர மாட்டேன் என்று நானா சொல்லிட்டார். ஆனா தங்கச்சியோட மனசு தன் கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுது. ஆனா அவருக்கு நான் அதை சொல்லிக் கொள்ளலாம் இருக்குது. இது ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அந்த பெண்ணுடைய மனசுல நடந்த அந்த போராட்டத்தை அல்லாஹ் கணக்கில் எடுத்து அதற்கென்று தனியான ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறார். சூரத்துல் பக்ராவினுடைய 232வது வசனம். அல்லாஹ் தஆலா இந்த பெண்ணுடைய மன போராட்டத்துக்காகவே இறக்குறார். நானா இடையில தடையா இருக்கிறார், இவருக்கு நானாட சொல்ல இயலாம இருக்குது, நான் அவரோட சேர்ந்து வாழ போறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு கொடுத்து தலாக் விட்டுட்டார். அந்த சஹாபியும் ஏற்கனவே தலாக்கு சொன்னாலும் இப்ப அந்த பெண் மீது அன்பு காட்டுறார். இந்த ரெண்டு பேருடைய அன்புக்கும் நடுவுல நானாட ரோசம் இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். ஒரு கணவர் தன் மனைவியை தலாக் சொல்லி இத்தாவுடைய காலமும் முடிந்ததுக்கு பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் தங்களுக்குள் உடன்பட்டு சேர்ந்து வாழ விரும்பினால் அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர்கள் தடையாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தலாக்கோடு சம்பந்தமான பல செய்திகளை அடங்கிய ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறார். இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதுமே அந்த சஹாபி சொல்கிறார், சம்அன் லி ரப்பி வ தாஅத்தன், என் ரப்பினுடைய பேச்சை கேட்டு நான் அதற்கு கட்டுப்படுகிறேன், என் தங்கச்சியை நான் மீண்டும் அவருக்கே திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்று மீண்டும் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. இந்த சம்பவத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த வசனத்தை குர்ஆன்ல பலரும் தவறா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்க்கும் போது என்னமோ தலாக்கு சொல்லப்பட்ட பெண்கள் இரண்டாவது திருமணம் செய்வதை தடுக்காதீங்க என்ற மாதிரியான அர்த்தத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஒட்டியதுதான் அந்த குர்ஆன் வசனம். ஒரு பெண்ணை ஒரு கணவர் தலாக் சொல்லி திரும்ப தலாக் சொல்லப்பட்ட அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விரும்பினால் இடையில குடும்பத்தார்கள் தடையாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய உறவுக்குள்ள முட்டுக்கட்ட போடக்கூடாது என்கிறதுக்காகவே இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டது. இங்க அந்த பெண்ணுடைய மனசுல நடந்த போராட்டத்தை நானாட்ட கூட அவ சொல்லல, ஏன்னா சொல்ல அவ கூச்சப்படுறா அல்லது தயங்குறார். ஆனால் அந்த பெண்ணுடைய மன போராட்டத்தை அல்லாஹ் தஆலா பார்த்து அதற்கென்று தனியான ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி முழு உம்மத்துக்கும் அதை சட்டமாக்குறார். அப்ப பெண்களுடைய பிரச்சனை விஷயத்தில் இந்த குர்ஆன் கவனம் செலுத்துது. பெண்களுடைய மனப்போராட்டம் விஷயத்திலும் இந்த குர்ஆன் கவனம் செலுத்தி இருக்குது. அப்படியாக இருந்தால் நாம் இந்த குர்ஆன் விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்பத்தில் இருந்த சட்டம் என்னன்னு சொன்னால், ஒரு கணவன் தன் மனைவியை பிடிக்கவில்லை என்றால் 1000 தடவை வேணுமானாலும் தலாக் சொல்லலாம். தலாக் சொல்லுவாரு, திரும்ப தேவைன்னா மீட்டிக்குவார். தலாக் சொல்லுவாரு, திரும்ப தேவைன்னா மீட்டிக்கொள்வார். இதுதான் அந்த காலத்தில் இருந்த சட்ட நடைமுறை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலேயே ஒரு சஹாபிக்கு அவர் பொம்பளையோட சண்டை. அவர் மனைவியை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் செய்யற வேலை, உன்னை நான் வாழ விடவும் மாட்டேன், உன்னோட நான் வாழவும் மாட்டேன் என்ன அந்த சஹாபி சொல்றார். அந்த பொம்பளை கேட்கிறா, என்ன செய்ய போறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, உன்னை நான் தலாக்கு சொல்லுவேன், நீ 3 மாசம் இதா இருப்பாய், 3 மாசம் முடியக்குள்ள திரும்ப நான் சேர்த்துக்குவேன், சேர்ந்துட்டு உன்னை நான் குடும்பம் நடத்த மாட்டேன், திரும்ப ஒரு 2 நாளைக்கு போற மறுகாலம் தலாக்கு சொல்லுவேன், மறுக நீ 3 மாசம் இதா இருப்பாய், திரும்ப முடியறதுக்கு இடையில மறுக சேர்த்துக்குவேன், இப்படியே உன்னை தலாக்கு விட்டு வாழ விட மாட்டேன், நான் உன்னோட வாழவும் மாட்டேன், நீ வாழ்நாள் பூரா இப்படியே இதாவே இருக்க வேண்டியதான் சொல்றாரு. இப்ப இந்த பொம்பளைக்கு இது ஒரு பயமா போய், இந்த மனுஷன் தலாக்கு விட்டுட்டாருன்னா இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கணும், அரபு நாட்டில் அது ஒரு பிரச்சனையாவே இருக்கல.
இவர் இதா முடியறதுக்கு மீட்டி கொண்டு மறுநாள் தலாக்கு சொல்லி இப்படியே என்னைய கிளவியாகிற வரைக்கும் இப்படியே ஆக்க போறாரு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மாப்பிள்ளை இப்படி ஒரு வேலையை செய்ய போறேன்னு சொல்றாரு. இது ஒரு கணவன் மனைவி கிடையாது ஏற்பட்ட பிரச்சனை. பழி வாங்குறதுக்காக அவர் இப்படி ஒரு முடிவை செய்யறாரு. சில நேரம் அவர் கோபத்தில் சொல்லியிருக்கலாம், புற விட்டுறவும் கூடும். ஆனா இப்படி ஒரு ஐடியாவை சொல்றாரு. அப்ப அல்லாஹ் தஆலா கடுமையான சட்டங்களை அடங்கிய தலாக்கு சட்டத்தை இறக்குகிறான். அத்தலாக்கு மர்ரத்தான், மீட்டிக் கொள்வதற்குரிய தலாக்குங்கிறது ரெண்டு முறை தான். மூணாவது தலாக்கு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா திரும்ப நீங்க மீண்டமாய் மீட்ட முடியாது. மூணாவது தலாக்கு சொன்னதுக்கு பிறகு நீ மீண்டும் உன் மனைவியை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண் இன்னொரு கணவனை திருமணம் முடிக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், அவங்க இயல்பாக பிரியணும், அல்லது மாப்பிள்ளை மௌத்தா போகணும். அதுக்கு பிறகுதான் நீ திரும்ப அவளை முடிக்கிறதா முடிக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆண் வர்க்கத்தினுடைய அந்த ஆணவத்துக்கு அன்னைக்கு சாவுபடி அடிச்சான். எந்த ஆம்பளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்வு அல்லாஹ் சொன்னான். நீ ரெண்டாவது தலாக்கு பிறகு மூணாவது தலாக்கு சொன்னா உன் மனைவி இன்னொருத்தோட வாழ்ந்தாத்தான் உன்னால திரும்ப மீட்ட முடியும் என்று நினைச்சு பார்க்காத, மூணாவது தலாக்கு நினைச்சு பார்க்க கூடாது என்கிற அடிப்படையில அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்கினான். அந்த சட்டத்தில் அல்லாஹ் தஆலா அழகாக சொன்னான், அத்தலாக்கு மர்ரத்தான், மீட்டிக் கொள்வதற்குரிய தலாக் என்றது ரெண்டு முறைதான். இம்சாக்கும் பிமஅரூஃப், மீட்டிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நல்ல முறையில் மீட்டிக் கொள்ளுங்கள். அவ் தஸ்ரீகும் பிஹ்சான், உங்களுக்கு மனைவி வேண்டாம் என்று சொன்னால் அதையும் நல்ல முறையில் தெளிவா விட்டுருங்க. வேணான்னு சொல்றதாக இருந்தாலும் தெளிவா நல்ல முறையில் சொல்லிடுங்க. மீட்டி வச்சு கொள்வதாக இருந்தாலும் நல்ல முறையில் மீட்டி வச்சுக் கொள்ளுங்க. உங்களுடைய அதை தொடர்ந்து பல வசனங்கள் அல்லாஹ் இறக்கினான். ஃபம்சிகுஹுன்ன பிமஅரூஃப், உங்கள் மனைவிமாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், தலாக் சொல்லப்பட்ட பெண்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நல்ல முறையில் சேர்ந்து வாழுங்கள். வலா தம்சிகுஹுன்ன லிராரன் லிதஅதது, உங்கள் தலாக்கு சொல்லப்பட்ட உங்களுடைய மனைவிமார்களை அவர்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக, அவங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக, அவங்க மீது வரம்பு மீற வேண்டும் என்பதற்காக போலியாக பிடிச்சு கொள்ளாதீங்க. நீங்க தலாக் சொன்ன பெண்ணை மீண்டும் மீட்டிக் கொள்வதாக இருந்தா வாழணும்ங்கிறதுக்காக மீட்டிக் கொள்ளுங்க. இவளை தலாக்கு விட்டு சும்மா இன்னொருத்தர் வாழ விடக்கூடாது, பழி வாங்கணும், நாம அவன் மேல அத்துமீறணும், வரம்பு மீறணுங்கிறதுக்காக நீங்க மீட்டிக் கொள்ள கூடாது. யாராவது அப்படி செய்தால் தனக்கு தாங்கே தீங்கு கிடைத்துக் கொள்கிறார், அவர் தன்னையே அழித்துக் கொள்கிறார் என்று தொடரான பல குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் தஆலா இந்த தலாக் விஷயத்தில் இறக்கினான். நேரடியாக இது தொடர்பில் இறங்கியது சூரத்துல் பக்ராவினுடைய 229வது வசனம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த வசனத்தை பாருங்க. ஒரு கணவனால மனைவி வஞ்சிக்கப்பட போகிறாள் என்று சொன்னதும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி அதற்கு பின்னால வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு நிவாரணத்தை கொடுக்கிறார். அப்ப குர்ஆனை பொறுத்தளவுல பெண்களுடைய வாழ்க்கை விஷயத்தில், அவர்களுக்கான வழிகாட்டல் விஷயத்தில், அவர்களுக்கான உரிமைகளை பேணுகிற விஷயத்தில், அவர்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் குர்ஆன் கவனம் செலுத்துது. அப்படியாக இருந்தால் நாங்கள் அந்த குர்ஆன் விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தணும், நாங்கள் எவ்வளவு நெருக்கத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தது, அன்றைக்கு ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு மரபு தான், ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடிக்கணும்னு சொன்னா அந்த பொம்பளைகிட்ட விருப்பம் கேட்கறதெல்லாம் இல்லை. ஆம்பளை அவங்க விரும்பின மாதிரி ஒரு ஆள் முடிச்சு கொடுத்துக்குவாரு. சில நேரங்கள்ல மகரங்கிறது அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஜாஹிலியா காலத்திலும் இருந்துச்சு. இந்த மகரை இல்லாமக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கடா, நீ உன் மகளை எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டா, ஏண்ட மகளை நான் உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாரேன், ரெண்டு பேரும் மகரை கட் பண்ணிக்கொள்வோம். இப்படி அவங்களா பேசி முடிவு செஞ்சுக்குவாங்க, அவங்களா திருமணத்தை செஞ்சுக்குவாங்க. இதுல பெண்கள் எந்த தலையீடும் செய்ய முடியாது, அவங்களோட சொந்த விருப்பு வெறுப்பு எதையுமே சொல்ல முடியாது. இந்த நிலைதான் ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு. இதை பெண்கள் கூட ஒரு பிரச்சனையா நினைக்கலன்னா சொன்னா அதை அவங்க ஒரு பெரிய அளவு யோசிக்கக்கூடிய மனநிலை இருக்கல. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரிதுன் நிஸா கர்ஹா, விசுவாசிகளே, பெண்களை அவர்களுடைய சுய விருப்பம் இல்லாமல் நிர்பந்தமாக அடைந்து கொள்வது என்பது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அதை மார்க்கம் ஹராமாக்கியது.
எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொன்னாங்கன்னு சொன்னா, கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சம்மதம் பெற வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு விதவை பெண் என்று சொன்னா ஏற்கனவே வாழ்ந்தவ, அவ தனது சம்மதத்தை தெரிவிக்கலாம், கன்னி பெண்ணா இருந்தா எப்படி சம்மதம் தெரிவிப்பா, கூச்சப்படுவாவே என்று சொல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுனுஹா சுமாத்துஹா, கல்யாணம் பேசுகிற போதே அந்த பெண் எந்த விதமான வெறுப்பையும் காட்டாமல் மௌனமா இருக்கிறான்னு சொன்னா அவனோட மௌனம் தான் சம்மதத்துக்கான அடையாளம். அவன் மௌனமா இருந்தாவே அதை சம்மதமா எடுத்துக்கொண்டு கல்யாணத்தை செய்விக்கலாம். ஆனா வாழ்ந்து தலாக் விடப்பட்ட பெண்ணாக இருந்தால், கணவன் இறந்த பெண்ணாக இருந்தால், இன்னார முடிக்கிறியான்னு கேட்டு அவங்களோட சம்மதத்தை நாங்கள் வாய் மூலமா பெற வேண்டும். கன்னி பெண்ணாக இருந்தால் மௌனத்தின் மூலமாக அந்த சம்மதத்தை அறிஞ்சு கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி அந்த காலத்தில் இருந்த அந்த நடைமுறையை ஒழிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சுய விருப்பு வெறுப்புகள் இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் மக்களுக்கு உணர்த்தியது. அப்ப பெண்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று பெண்களுடைய விஷயத்தில் குர்ஆன் கவனம் செலுத்தி சட்டம் சொன்னது. அப்படியாக இருந்தால் பெண்கள் அந்த குர்ஆன் விஷயத்தில் கவனம் செலுத்தணுமா இல்லையா, அதுல நாங்க ஆர்வம் காட்டணுமா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதே போல ஜாஹிலியா காலத்தில் மிக மோசமான ஒரு நடைமுறை இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன குர்ஆன் வசனம் 4வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம். ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு மோசமான ஒரு நடைமுறை என்னன்னு கேட்டா, ஒரு ஆண் பல திருமணங்கள் முடிச்சிருப்பார். அந்த திருமணங்களில் பல குழந்தைகள், பல மனைவிமாருக்கும் பல குழந்தைகள் இருக்கலாம். பாப்பா மௌத்தாகிட்டா மகன் என்ன செய்வார்னா, குறிப்பா மூத்த மகனுக்கு தான் சொத்து எல்லாம் வரும். அந்த மூத்த மகனுக்கு பாப்பாட மனைவிமாரெல்லாம் சொந்தமாயிருவாங்க. பாப்பாட மனைவிமார்களில் தனது தாயை தவிர மற்ற மனைவிமார்களை அந்த மகன் விரும்பினால் தனது மனைவிமாராக ஆக்கிக் கொள்ளலாம். இது ஜாஹிலியா காலத்தில் இருந்த நடைமுறை. அவங்க விருப்பம் இல்லைன்னா வேற ஆட்கள் கல்யாணம் முடிக்கலாம்னு விட்டுருவாங்க. இதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னா, உதாரணமா வாப்பா மௌத்தா போய்த்தாரு, நான் பார்க்கலாம் சின்னம்மாவை நான் தான் முடிக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னா, சின்னம்மாட மேல்க வந்து ஒரு கருப்பு போர்வையை போத்துறது. போத்துனா அடையாளம் என்னன்னு சொன்னா, இவன் எனக்கு தான், வேற யாரும் கல்யாணம் முடிக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி. அந்த பெண்ணை பொறுத்தளவுல அவ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுக்கு கட்டுப்படணும். இது ஜாஹிலியா காலத்தில் இருந்த நடைமுறை. ஒரு சஹாபி தன் மனைவி மௌத்தா போனதுக்கு பிறகு இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். இந்த சஹாபிக்கு ஏற்கனவே முடிச்ச மனைவி மூலமாக ஒரு ஆம்பளை புள்ள இருக்குது. இந்த 2வது மனைவி இந்த முதல் மனைவியினுடைய பிள்ளைய தனது புள்ள மாதிரி வளர்க்கிறாங்க. வளர்ந்து அந்த பையன் இளமை பருவத்தில் வார நேரத்தில் வாப்பா மௌத்தா போயிடுறாரு. மௌத்தா போயிட்டு கணவன் மரணிச்ச துக்கத்தோடு அவர் இருக்கும்போது மகன் வந்து போர்வையை வந்து போத்துறாரு. போத்துறன்னு சொன்னா, நான் உங்களை கல்யாணம் முடிக்க போறேன்னு போடுறாரு. இப்ப அந்த பெண்ணோட மனசு வெதும்புது. பாப்பாவுக்கும் வாழ்க்கப்பட்டு மகனுக்கும் வாழ்க்கப்படுறதா, நான் இந்த பிள்ளைய என் சொந்த புள்ள மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவன் வந்து என்னை வேற மாதிரி பார்த்திருக்கிறானே என்று அவங்க நொந்து போறாங்க. அந்த வேதனையை தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். வலா தன்கிஹு மா நகா ஆபாவுக்கும் மினன் நிசா இல்லா மா கத் ஸலப், உங்களுடைய தந்தைமார் திருமணம் முடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. ஏற்கனவே நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ ஸா சபீலா, இது ஒரு அருவருக்கத்தக்க மானக்கேடான செயல், மோசமான ஒரு நடைமுறை. எனவே உங்களுடைய தந்தைமார் முடித்த ஏனைய கொடுத்த பாப்பா கல்யாணம் முடிச்சிட்டாலும் உங்களுக்கு அந்த பொம்பளை ஹராம் தான், அவங்களை நீங்க திருமணம் செய்ய முடியாது. இது ஒரு கேவலமான நடைமுறை, இது ஒரு அருவருக்கத்தக்க நடைமுறை, மோசமான ஒரு வழிமுறை என்று சொல்லி அல்லாஹு தஆலா தனியான குர்ஆன் வசனத்தை இறக்கி அந்த நடைமுறையை முழுமையாக அரபு நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும் போது அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளவு சங்கடப்படும், எவ்வளவு நொந்து நூலாகி போகும் என்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப குர்ஆன் இந்த செய்தி ரசூலுல்லாஹி அவங்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணுடைய மனநிலையை பார்த்து அந்த வேதனையை குர்ஆன் உணர்ந்து
முழு உலக பெண்களுக்கும் ஒரு தீர்வை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சார். அப்ப குர்ஆனை பொறுத்தளவில் பெண்களுடைய பிரச்சனையில கவனம் செலுத்துது, பெண்களுடைய மனசுல ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் கவனத்துல கொள்ளுது. அப்ப நாங்க அந்த குர்ஆன் விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் சொன்ன இந்த குர்ஆன் வசனம் சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இதே போல அன்றைக்கு அரபு நாட்டில் இந்த ஒரு நடைமுறை, அடிமை வியாபார முறை இருந்துச்சு. அடிமைன்னு சொன்னா ஒன்று யுத்த காலத்தில் கைதியா பிடிக்கப்படுறவங்களை அடிமைகளாக வைப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கொள்ளை அடிக்க போற நேரத்தில் கொள்ளை அடிச்சுட்டு அவங்களுக்கு கைதியா கிடைக்கிறவங்களை பிடிச்சிட்டு வந்து சந்தையில கொண்டு விற்பாங்க. சில நேரங்கள் அடிமைக்கு பிறந்த பிள்ளைகள் அடிமைகள் என்று அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. இந்த அடிமைகளை பலரும் பலவிதமாக பயன்படுத்தினாங்க. நல்ல வாட்டசாட்டமான அடிமை இளைஞர்கள் கிடைச்சாங்கன்னா வேலைக்கு பயன்படுத்திக்குவாங்க. அடிமை பெண்கள் கிடைச்சாங்கன்னா அவங்கள வச்சு சிலர் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க, அதுல இருந்து உழைப்பாங்க. சிலர் அவங்க விபச்சாரத்துக்கு பயன்படுத்தலன்னு சொன்னாலும் அவங்க நினைக்கிற மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. ஜாகிலியா காலத்து இந்த வழக்கங்கள் உண்டு. வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரியே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை பெண்களையும் அவங்களுக்கு அர்ப்பணிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கு. இந்த நடைமுறை ஜாகிலியா காலத்தில் இருந்துச்சு. ஒன்று வியாபாரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை, அடுத்த சும்மா விருந்தாளிகள் வந்தால் அவங்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பேர்ல இந்த இழிவான செயலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படி அடிமைகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பெண்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவங்க இந்த அடிமைகளை வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நடைமுறைக்கு இணங்க மறுக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு இதற்கு இணங்க வைக்கப்படுறாங்க. இதே போல அவங்க வீட்டு விருந்தாளிகளுக்கு பலிக்கடாக்களாக்கப்படுறாங்க. அதை அவங்க மறுத்து அதற்காக சித்திரவதைகளை சந்திக்கிறாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. ஏற்கனவே அவங்க அதாவது இந்த நடைமுறை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சிலர் அதை வியாபாரமா செய்யறாங்க, சிலர் சமூகத்தில் கௌரவம் என்கிற பேர்ல செய்யறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். பலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பகாய் இன் அரதுன தஹஸ்ஸுனன் லிதபதகு அலல் ஹயாத்தி துன்யா. உலக வாழ்க்கையினுடைய ஆசைக்காக உங்களிடத்தில் அடிமைகளாக இருக்கக்கூடிய இளம் பெண்களை விபச்சாரத்துக்கு நீங்கள் வற்புறுத்தாதீர்கள், நிர்பந்திக்காதீங்க. வமை யுக்ரிஹுன்ன ஃபைனல்லாஹு மின் பஅதி இக்ராஹின்ன கஃபூருர் ரஹீம். இந்த இஸ்லாத்தை ஏற்ற பெண்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. இவ்வளவு காலம் இவங்களை நிர்பந்தத்துக்காக நாங்க இந்த அநியாயத்துக்கு துணை போயிருக்கிறோமே, நாங்க இந்த தவறை செஞ்சிருக்கிறோமே, அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா என்கிற பிரச்சனையும் இருந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அதாவது வற்புறுத்தலின் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாக யார் இந்த தவறை செய்தார்களோ அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன், அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் அன்புள்ளவன் என்கிற குர்ஆன் வசனத்தை இறக்கி கடந்த காலத்தில் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்ததற்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்தது மாத்திரமில்லாமல் மதீனா எல்லைக்குள் இந்த நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்பட்டது. அடிமை பெண்களை தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த நடைமுறை ஒழிக்கப்பட்டது. அவர்களை விருந்தாளிகளுக்கு பலிக்கடாவாகக்கூடிய நடைமுறையையும் அல்லாஹ் தஆலா ஒழித்தான். அந்த ஏற்கனவே இந்த தவறுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுக்கு உள ரீதியாக அல்லாஹ் தஆலா ஒரு அதாவது மகிழ்ச்சியை கொடுத்தான். நீங்க நிர்பந்தத்தினால் இந்த தவறை செஞ்சிருக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா உங்க மேல கோபப்படல, உங்க மேல அன்பு செலுத்துகிறான், அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிக்க போவதில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பெண்களுக்கு விடுதலை கிடைத்தது மாத்திரம் இல்லாமல் அந்த நிலை அரபு நாட்டில் முழுமையாக ஒழிக்கப்பட்டது. இந்த வசனம் சூரத்து நூர் என்கிற 24வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனமாக அமைந்திருக்கிறது. ஆக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் குர்ஆன் அதுல தலையிட்டு இருக்கிறது. குர்ஆன் அதுல பெண்களுக்கு தீர்வு கொடுத்திருக்கிறது, பெண்களுக்கு அந்த பிரச்சனை ஈரேற்றத்தை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஜாகிலியா காலம் கொடுக்க மறந்த கௌரவத்தையும் அதாவது குர்ஆன் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம்.
இதே போல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கை நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க உம்ராவுக்கு. ஹுதைபியா என்ற இடத்துல வச்சு அவங்க தடுக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் போர் செய்வதற்கு பல சஹாபாக்கள் விரும்புறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை தவிர்க்க விரும்புறாங்க. போர் இல்லாமலே ஒரு விஷயத்தை அடைந்து கொள்ளலாம் என்கிறதுக்கான திட்டத்தை போடுறாங்க. அங்கு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் நியாயமில்லாத ஒரு ஒப்பந்தம் போல் தான் வெளியில தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க இப்ப உம்ராவுக்கு வந்தீங்க, உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போயிடணும். அடுத்த வருஷம் நீங்க உம்ராவுக்கு வரலாம், நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம், வாழும் கேடையை மட்டும் நீங்க ஆயுதம் எடுத்துட்டு வரலாம், மக்காவுல 3 நாள் தங்கலாம். இப்படியான சில விஷயங்களை சொல்றதோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எங்கள்ல இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட வந்தா நீங்க அவங்களை எங்கள்கிட்ட திருப்பி தந்துடணும். ஆனா உங்கள்கிட்ட இருந்து யாராவது எங்கட மார்க்கத்துக்கு வந்தாங்கன்னா நாங்க ரிப்பீட் அவங்கள திருப்பி தரமாட்டோம் என்று சொன்னாங்க. இந்த ஒப்பந்தம் சஹாபாக்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டு விட்டது, ஆனால் சைன் வைக்கப்படலை. அந்த நேரத்தில் அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கைகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில ஹுதைபியாவுக்கு ஓடி வருகிறார். வந்து சொல்றாரு, என்ன சித்திரவதை பண்றாங்க, கொடுமை பண்றாங்க, நான் உங்களோட சேர்ந்து மதீனாவுக்கு வாரதுக்காக வந்தேன் என்று சொல்றார். அப்ப அந்த ஒப்பந்தம் எழுத வந்த குறைஷிகள் சொன்னாங்க, நீங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவீங்களா முறித்திடுவீங்களா என்கிறத பரிசோதிக்கிறதுக்கு முதலாவது சோதனை இது. இவர் எங்கள்கிட்ட இருந்து தப்பி உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு, நீங்க அவரை திருப்பி எங்கள்கிட்ட தந்துடணும்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒப்பந்தம் எழுதிட்டோம், ஆனா இன்னும் ஒப்பந்தம் முடியல, சைன் வைக்கல, இவரை மட்டும் நீங்க விட்டுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் விட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவங்களோட போங்க, பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி அழுகிறார், என்னை இந்த காவிர்களுடைய கையில கொடுத்து அவர்கள் சித்திரவதை செய்ய நீங்க போக போறீங்களா, என்னை விட்டுட்டு போக போறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், போராடுவோம், நாங்க போர் செய்வோம், நாங்க மௌத்தா போனா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், இவங்க மௌத்தா போனா அல்லாஹ் இவங்களுக்கு நரகத்தை கொடுப்பான், போர் செய்வோம் என்று சொன்ன போதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உடன்படல. அப்ப இந்த ஒப்பந்தத்துல இந்த ஷர்த்து என்கிறது சஹாபாக்களுக்கு பிடிக்கல. அதற்கு பிறகு மதீனாவுக்கு சில சஹாபாக்கள் தப்பி வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்த பிரகாரம் அவங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒப்பந்த பிரகாரம் நாங்க மதீனாவுக்கு போகல, நாங்க மக்காவுக்கு போனா எங்களுக்கு பிரச்சனை, நாங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு நடுவில் இருந்து கொண்டு இந்த மக்கத்து காவிர்களுக்கு பிரச்சனை கொடுப்போம் என்று அவங்க பிரச்சனை கொடுத்தாங்க. பிறகு காவிர்களே இவங்களை நீங்க கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்ற நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்காவுல இருந்து சில சஹாபி பெண்மணிகள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ஏற்றுவிட்டு தங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாம தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மதீனாவுக்கு வராங்க. அப்படி வந்தவர்களில் உம்மு குல்சூம் பின்த் உக்பத் இப்னு அபி முஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் ஒருவர். இவ யாருடைய பரம்பரையில வந்தவர் சொன்னா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுல ஆக முன்னணியில இருந்த ஒரு எதிரி, அவர் பேரப்பிள்ளை. எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அவங்களோட ஆட்சி காலம், இஸ்லாத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாவீரர் இருந்தார், அவர் யார் சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு உண்மையிலே ஒரு பெரிய வீரர். அந்த சபையில இருந்தவங்க சொன்னாங்க, நீங்க தான் சொன்னாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இல்ல, இந்த இஸ்லாத்துல மிகப்பெரிய வீரர் யார் தெரியுமா, அபூபக்கர் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கு தொழ வந்தாங்க. மக்கத்து காவிர்களில் 14 பேர் பெருந்தலைவர்கள் அங்க இருந்தாங்க. இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீர்தான் எங்களுடைய கடவுள்களை குறை சொல்லுவாரா, நீர்தான் எங்களுடைய கடவுள்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்லுவாரான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு ஆள் இப்படி தட்டுறது, அவங்க அங்கல சாய்வாங்க, அங்க உள்ளவங்க இங்க பந்தாடுறதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா கஅபாவுக்குள்ள வச்சு பந்தாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பெண்ணுடைய பாட்டனார் ஒரு துணியை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல இருக்கிறார்.
அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றார், ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் ரெண்டும் வெளியே தள்ளி விட்டது. அந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க பார்த்து கொண்டிருந்தோம், தடுக்க சக்தி இல்லை எங்களுக்கு. ஏன்னா மக்காவிலேயே பெருந்தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவர் அபூபக்கர் அவங்க சொல்லிட்டாங்க, கௌபாவுக்கு உங்களோட தோழரை கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அபூபக்கர் அவங்க தான் கௌபாவுக்கு ஓடி வந்து அவனோட கையை பிடிச்சு கலட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை, அதாவது தாக்க வந்தவர்களை பிடித்து அத்தக்துலூன ரஜுலன் யகூலு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என் ரப்பு என்று சொன்னதற்காக இந்த மனுஷனை போட்டு கொல்ல போறீங்களா என்று அந்த 14 பேரோடும் சண்டை பிடித்தார். எங்களுக்கு பேச முடியாதுங்கிற நிலையில் அவர் சண்டை பிடித்தாரு. அதற்கு பிறகு மக்கத்து காபிர்களுடைய பார்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிட்டு அபூபக்கர் அவங்க மேல திரண்டது. யாருமே பேச முடியாதுங்கிற நிலையில் நபியை வந்து அவர் பாதுகாத்தார். எனவே இந்த உம்மத்தின் மிகப்பெரிய வீரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் என்று அலிலாம சொன்னாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கழுத்துல துண்டை போட்டு இருக்கு அவனுடைய பேரப்புள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மதீனாவுக்கு வராங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி மாட்ட சொல்றாங்க, எங்களோட குடும்பத்தில் நிலைமை உங்களுக்கு தெரியும், நாங்க ஊருக்கு போனா கணவனுக்கு கட்டுப்படணும், வாப்பாக்கு கட்டுப்படணும், எங்களோட சகோதரர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுல முன்னணியில இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாங்க. எங்களையும் அபூ ஜந்தலை அனுப்பியது போல் திருப்பி அனுப்பிடுவாங்களா? எங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்களுடைய கையில கொடுத்துருவாங்களா? அப்படி கொடுத்து விட்டால் எங்களுக்கு மார்க்கத்தையும் எங்களையும் பாதுகாத்துக் கொள்வது சிரமமாகுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் விஷயத்தில் என்ன முடிவெடுப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை ஒட்டி அல்லாஹ் தஆலா தனியான ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ஜாஅக்குமுல் முஃமினாத் முஹாஜிராத்தின் ஃபம்தஹினூஹுன்ன, விசுவாசிகளே, ஈமான் கொண்ட பெண்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தால் அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லாஹு ஆலமு பி ஈமானிஹின்ன, அவங்களுடைய உண்மையான ஈமான் என்னங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். நீங்க சோதிச்சு பார்க்கறேன்னு சொன்னா சில நேரம் ஒரு பொம்பளை மாப்பிள்ளையோட சண்டை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கலாம். வந்துட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால வந்தேன், மாப்பிள்ளை விட மாட்டான்னு சொன்னா தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனை. எனவே அவங்க வந்தது எதுக்காக என்றதை நீங்க பாருங்க. அவங்களுடைய ஈமானுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத அல்லாஹ் பார்த்துக்குவான். அப்படி நீங்கள் சோதித்து பார்த்து அவர்கள் உண்மையாக மார்க்கத்துக்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்தால் பலா தர்ஜுஹுன்ன இலல் குஃபார், இந்த காபிர்களிடத்தில் இந்த பொம்பளைகளை திருப்பி அனுப்பிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா அந்த பெண்களின் மனநிலையை ஒட்டி குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். இந்த வசனம் இறங்கி விட்டது. இந்த மூமினான முஹாஜிரத் செய்து வந்த பெண்களை மக்காவுக்கு திருப்பி அனுப்பாதீங்கன்னு வசனம் வந்துருச்சு. அப்ப இந்த பெண்ணுடைய நானாமார் 2 பேர் வராங்க, எங்கட தங்கச்சி இஸ்லாத்தை ஏற்று இங்க வந்திருக்கிறா, நீங்க திருப்பி தரணும்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒப்பந்த பிரகாரம் நீங்க திருப்பி தரத்தான் வேணும் என்று. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒப்பந்தம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, ஆம்பளைக்கு இம்ரா நிசா என்கிற வார்த்தைகள் அரபு மொழியில ஒருமையாகவும் பன்மையாகவும் பயன்படுத்தப்படும். இங்க ரஜுல் என்கிற ஆண்பால் வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்களில் இருக்கக்கூடிய ஆண்களில் யாராவது இஸ்லாத்தை ஏற்று உங்களிடத்தில் வந்தால் திருப்பி தர வேண்டும் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வார்த்தை பெண்கள் குறித்து எழுதப்படவில்லை. ஆண்கள் வந்தாங்க திருப்பி அனுப்பியிருக்கிறோம், பெண்களை அனுப்ப மாட்டோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையில பயன்படுத்தப்பட்ட நுணுக்கத்தை வச்சு திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. இங்கு அந்த பெண்களுடைய அதாவது மன போராட்டத்தை அல்லாஹு தஆலா கவனத்தில் கொண்டு குர்ஆன் வசனங்களை இறக்கி சட்டத்தை போட்டது மட்டுமல்ல, நிரந்தரமான ஒரு சட்டம் போடப்பட்டது. என்னன்னு கேட்டா, இந்த வசனம் அருளப்படுகிற காலம் வரைக்கும் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிம் இல்லாத பெண்களையும் திருமணம் முடிச்சிருந்தாங்க. அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கல. அதே மாதிரி மாப்பிள்ளை முஸ்லிமா இருப்பார், பொம்பளை காபிரா இருப்பாங்க, பொம்பளை முஸ்லிமா இருப்பார், மாப்பிள்ளை காபிரா இருப்பாங்க என்கிற நிலை இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை கூட ஒரு காபிரி தான் கல்யாணம் முடிச்சிருந்தார். உகது போரில் அவரும் கைதியா பிடிபட்டார். பிறகு பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்படியான ஒரு நிலை தான் மக்காவில் இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அல்லாஹு தஆலா
இந்த பெண்களை நீங்க அவங்களுக்கு அனுப்பாதீங்க, அந்த மாப்பிளமார் வந்து நாங்க மகர் கொடுத்தோம்னு கேட்டா அந்த சல்லியை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க. மக்கா மதீனாவுக்கு சட்டம் போடுறாங்க. இந்த பெண்கள் வந்திருக்கிறாங்க, மாப்பிள்ளை வந்து நான் மகர் கொடுத்து கல்யாணம் முடிச்சிருக்கேன், என்ன மகளை தாங்கன்னு கேட்டா நீங்க மகரை கொடுத்துருங்க, உன மகரை தூக்கிட்டு போலான்னு சொல்லி மகரை கொடுத்து அனுப்புங்க, பெண்களை அனுப்பிடாதீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சில சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்காத அவங்களோட மனைவிமார்களை தலாக் சொல்லிவிட்டு இப்படி ஹிஜ்ரத் வந்த பெண்களை திருமணம் முடித்தாங்க. ஆக அந்த பெண்களுடைய பாதுகாப்பை கருத்துல கொண்டு அவங்களுடைய மன போராட்டத்தை கருத்துல கொண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப பெண்கள் விஷயத்துல குர்ஆன் இவ்வளவு கரிசனை செலுத்துதுன்னு சொன்னா நாம் ஏன் அந்த குர்ஆன் விஷயத்துல கூடுதல் கரிசனை செலுத்தக்கூடாது என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு போருக்கு போன சந்தர்ப்பத்தில் திரும்பி வார நேரம் அவங்க அதாவது பாலைவனங்களை நின்றாங்கன்னா அங்கதான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகணும். ஆயிஷா நாயகி கொஞ்சம் நேரத்தோட எழும்பி ஆண்கள் வந்துருவாங்களோ பயந்து 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 போர்க்களத்தில் அவங்க சகாபாக்கள் தங்கி இடத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க அவங்களோட சொந்த தேவைக்காக. அவங்க ஒரு கூடாரத்தில் வச்சு ஒட்டகத்துல தான் சுமந்து செல்லப்பட்டாங்க. சகாபாக்கள் இங்க ரெடியான சகாபாக்கள் ஆயிஷா நாயகி அதுக்கு மேல இருக்கிறாங்கன்னு தூக்கி குதிரையில ஒட்டகத்துல வச்சுட்டாங்க. ஒட்டகம் போயிருச்சு. ஆயிஷா நாயகி அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க, சகாபாக்கள் யாருமே இல்லை, படம் போயிருச்சு. அப்ப தன்னந்தனியாக பாலைவனத்துல நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, போனதுக்கு பிறகு சரி என்ன பார்ப்பாங்க தானே, பார்த்தா நான் இல்லைன்னா திரும்பி வருவாங்க, வந்தா என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க, இங்கே நாங்க இருப்போம்னு இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் பின்னால போனவர் பின்னுக்கு பார்க்கிறாரு, பாலைவனத்தில் கருப்பா ஏதோ தெரியுது, என்னன்னு பார்ப்போன்னு வந்தா ஆயிஷா நாயகி அங்க இருக்கிறாங்க. கண்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்றாங்க. ஆயிஷா நாயகி அந்த கெப்ல தூங்கிடுறாங்க. அவங்க அந்த சத்தத்துக்கு எழும்புறாங்க. ஒட்டகத்தை படுக்க வைக்கிறாரு, அவர் தள்ளி போய் நிற்கிறாரு. ஆயிஷா நாயகி அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறுறாங்க. இவங்க அந்த ஒட்டகத்துல கைத்தை பிடிச்சு கொண்டு நடந்து வரார். இப்படியே வந்து கொண்டிருக்கின்ற போது அதுல இருந்து அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் இதை கண்டுட்டார். கண்டவன் அப்படியே ஒரு கதையை பரப்பி விட்டான். ஆயிஷா நாய்க்கு இந்த சஹாபிக்கு இடையில கள்ள தொடர்பு இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே தொடர்புல இருக்கிறாங்க என்கிற கதையை பரப்பி விடுறான். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஆயிஷா நாயகி வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அது ஒரு பிரச்சனை ஆகுது. எந்த அளவுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு மாசமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சரியா பேசல. வளமையா நான் சோமில்லன்னு சொன்னா ரொம்ப அன்பா கவனிப்பாங்க. இந்த டைம்ல எனக்கு கடுமையான ஒரு காய்ச்சல் வந்துச்சு. வந்து புரைரா என்கிற அந்த அடிமை பொம்பளை இருப்பா, அவட்ட தான் வந்து கேட்பாங்க, என்ன அவன் நல்லா இருக்கிறான்னு கேட்டு போயிடுவாங்க. எனக்கு இது வேதனையா இருந்தது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியாது. அப்ப அந்த காலத்துல வெறும் அதாவது அவங்க ஒன்று ரெண்டுக்கு போறதாக இருந்தா அந்த மதீனாவுடைய ஆரம்ப காலத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அதாவது மலசல கூட வசதிகள் கிடையாது. அவங்க பாலைவனத்துக்கு தான் போவாங்க. இதுதான் கடந்த காலத்துல எல்லா இடத்துலயும் இருந்தது. அதனாலதான் அதாவது மலசலம் கழிக்க போறதுக்கு எங்க ஊர்ல இன்னும் சொல்லுவாங்க, வெளிவாசலுக்கு போறதான்னு கேட்பாங்க. வெளிக்கு போறதான்னு கேட்டா வெளியில தேவைக்காக போறோம்னு அர்த்தம். இப்பதான் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் வந்ததுனால இந்த வார்த்தை இன்னும் அப்படியும் மாறல. அப்ப ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, உம்மு மிஸ்தாஹ் என்கிற பெண்ணோட இப்படி போறாங்க அவங்களோட சொந்த தேவைக்காக. ஆயிஷா நாயகி அவங்க ரொம்ப கூச்சப்படுற காரணத்தினால அவங்களோட உடுப்பு நிலத்துல ஈடுபடுற அளவு கொடுத்துருப்பாங்க, கால் அடியும் விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப இப்படி நடந்து வருகிற போது உம்மு மிஸ்தாஹ் என்கிற பொம்பளைக்கு மிரிபட்டுறது, ஆயிஷா உடுப்பு மிரிபட்டுறது. மிரிபட்டோடனே அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா, இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிற பெண் மேலையா அவதூறு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவட மகனை சபிக்கிறாங்க. மகனை சபிச்ச உடனே தான் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அவர் பதில்ல கலந்து கொண்ட சஹாபி இல்லையா, நீங்க அவரை ஏன் இப்படி சபிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஆயிஷா என் மகன் என்ன சொல்றான்னு உனக்கு தெரியாதா, உனக்கும் அந்த சஃப்வானுக்கு இடையில கள்ள தொடர்பு இருக்குன்னு ஏன் மகனும் சொல்லி கொண்டிருக்கிறான் என்று சொல்றாங்க. அப்பதான் ஆயிஷா நாயகிக்கு இதுதான் பிரச்சனை, ரசூலுல்லாஹ் என்னோட கோபமா இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அக்கறை இல்லாம இருக்கிறது இதுதான் காரணம்னு தெரியுது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அழுது அழுது என்னுடைய கண்கள் வத்தி விட்டது,
நபி அவர்கள் என்னோடு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால வெளியில் என்ன நடக்குது என்கிறத கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆள் என் உம்மா தான். எனவே உம்மாட்ட போகணும்னு ஆசைப்பட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உம்மாட்ட போகணும்னு சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா நீ தவறு செஞ்சிருந்தா சொல்லு, அதற்குரிய தண்டனையை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ் உன்னை மன்னிப்பாங்க. அப்படி நீ தவறு செஞ்சுட்டு மறைச்சியான்னு சொன்னா நாளை மறுமையில நீ அல்லாஹ்வால கடுமையா தண்டிக்கப்படுவாய் என்று சொன்னோன்னு ஆயிஷா நாயகி இதுவரைக்கும் வெளியில கதைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ரசூலுல்லாவே கேட்கிறாங்கன்னு சொன்னோன்னே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாம அழுகிறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த நேரம் எனக்கு குர்ஆன்ல நிறைய தெரியாது, எனக்கு தெரிஞ்சது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காணாம போன நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று அவங்களோட பிள்ளைகள் வந்து போய் சொன்ன நேரத்தில் யாக்கூப் நபி சொன்னாரே ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன், பொறுமையே சிறந்தது, அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன் என்கிற குர்ஆன் வசனம் எனக்கு நினைப்பு வந்தது, அதையே நான் சொன்னேன். அப்ப ஆயிஷா நாயகி சொல்லிட்டு வாப்பாவை பார்த்து சொல்றாங்க, வாப்பா நீங்க சொல்லுங்கன்றாங்க. அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அவரும் பேச விரும்பல. உம்மா நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க, உம்மாவுக்கும் எதுவும் பேச முடியாத நிலை. அந்த நேரத்துல தான் குர்ஆன் வசனத்தை இறக்குறான் அல்லாஹு தஆலா. சுமார் 10-11 வசனங்கள், சூரா நூறுடைய வசனங்கள் ஆயிஷா நாயுடைய பரிசுத்த தன்மை சம்பந்தமாகவும் பெண்கள் மீது யாராவது அவதூறு சொன்னால் அவங்களுக்குரிய சட்டங்கள் விஷயமாகவும் தனியான குர்ஆன் வசனம் இறங்குது. இது பெண்களுடைய பாதுகாப்புக்காகவே அல்லாஹ் இறக்கிய வசனம். எந்த அளவுக்கு இந்த சட்டங்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னா, சில அறிவிப்புகள் வருது, ஒரு சஹாபி வந்து சொல்றாரு தான் ஒரு பெண்ணோட தவறான உறவு கொண்டதாக. அந்த பெண்ணிடத்துல கேட்டு அனுப்புறாங்க, இன்னார் இப்படி உன்னோட தவறான உறவு கொண்டதா சொல்றாரு, உன்ன நிலைமை என்னன்னு. அந்த பொம்பளை சொல்ற எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு. முதல்ல இந்த சஹாபிக்கு 100 கசைடி அடிக்கப்படுது, ஏன்னா அவர் உறவு கொண்டதை சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, ஒரு பெண்ணை பேர் குறிப்பி சொல்லிட்டு அந்த பெண்ணை மானத்தோடு விளையாடுற விஷயம், எனவே அதுக்கு 80 கசேடிகள் வேறாக அடிக்கப்படுது. அப்ப அந்த பெண்களுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்களும் பெண் ஆயிஷா நாயினுடைய விஷயத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கான சட்டங்களையும் அல்லாஹ் தஆலா இறக்குறாங்க. அப்ப பெண்களுடைய விஷயத்துல குர்ஆன் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்குது என்பதை சிந்திச்சு பாருங்க. ஆக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, பெண்கள் விஷயத்தில் அல் குர்ஆன் அதிகமாக அக்கறை செலுத்தி இருக்கிறது. அவங்களுக்காக ஏராளமான வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய கேள்விகளுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லி குர்ஆன் வசனத்தை இறக்கியிருக்கிறான். அவங்களுடைய ஆர்வத்துக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லி குர்ஆன் வசனங்களை இறக்கியிருக்கிறான். பெண்களுடைய விடுதலைக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் பெண்களுடைய கண்ணியத்துக்கும் அடிப்படையாக இந்த குர்ஆன் இருந்திருக்கிறது. எனவே பெண்களாகிய உங்களுக்கும் இந்த குர்ஆனோடு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும், நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். அதோடு உள்ள உறவை நீங்க பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எந்த அளவுக்கு குர்ஆனோட தொடர்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த வீட்டுக்கு குர்ஆனோட தொடர்பு இருக்க போகுது. அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு குர்ஆனோட தொடர்பு இருக்க போகுது. அவங்களும் அந்த குர்ஆனை ஓதுறவங்களா படிக்கிறவங்களா மாற போறாங்க. எனவே அவசியமாக உங்களுக்கு குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பை நீங்க அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த குர்ஆனோட சம்பந்தமான இந்த போட்டி நிகழ்ச்சியும் செய்யப்பட்டது. எனவே எங்களுடைய சக்திக்கு ஏற்ப, எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரங்களுக்கு ஏற்ப இந்த குர்ஆனோடு முழுமையான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கான முழுமையான ஒரு தௌபீக்கை தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஹப்லுல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொல்லி. யமுத்து மின ஸமாஇ இலல் அர்த், வானத்திலிருந்து பூமிக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கயிறு அது. அதை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வோட ஒரு தொடர்பு இருக்கிறது. யார் அதை பிடிக்கலையோ அவருக்கு அல்லாஹ்வுக்கு இடையில தொடர்பு அறுந்து போய்விடுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய கயிறாகிய இந்த குர்ஆனை நாம் பற்றி பிடிப்போம், குர்ஆனோடு இறுக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌபீக் செய்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.